நான் ஏன் மொட்டை அடிச்சேன்? எதனால மொட்டை அடிச்சேன்? ஒரு அதிர்ச்சியான, ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் ஷார்ட்ஸ்ல, ரீல்ஸ்லலாம் பார்த்திருப்பீங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் விலாக ஃபுல்லா பார்ப்போம். ஹலோ, வணக்கம் அண்ட் குட் மார்னிங் ஃப்ரம் கும்பகோணம். இன்னைக்கு என்னோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ நேத்து ஜம்முன்னு திருச்சியில இருந்து எப்படி புடவை கட்டிட்டு ஜம்முன்னு கிளம்பி வந்தாச்சு. காலையில முகூர்த்தத்துக்கு கும்பகோணத்துக்கு கல்யாணத்துக்கு வந்துருந்தோம். நேற்று நைட்டு கும்பகோணத்திலேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ கல்யாணம் முடிச்சிட்டு நல்ல கோவிலும் சுத்தி பார்த்தாச்சு. எதிர்பார்க்காத அளவுக்கு ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. அந்த விளாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் லைவா இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு கும்பகோணத்திலேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில கிளம்பி கும்பகோணத்துல இருந்து கிளம்பியாச்சு. இந்த ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட்ட புது இடம் போல இருக்கு, குட்டி ஹோட்டல். ஆனா நல்லா இருந்துச்சு. இட்லி, சட்னி, காஃபி சூப்பர். கும்பகோணம் டிகிரி காஃபி கேட்கவே வேணாம். இப்போ குலதெய்வம் கோவில் கிளம்பிட்டோம். இங்க இருந்து ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம குலதெய்வம் கோவில். இப்போ ஒரு மணி ஒரு 10 இருக்கும். இப்போ மணி 9:30. இன்னியோட நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மைல்ஸ்டோன் டேன்னு சொல்லலாம். ரொம்ப பில்டப் எல்லாம் கொடுத்து ஒரு 2-3 விளாக் முன்னாடியே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ், ஒரு அதிர்ச்சியான நியூஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருந்தேன். அவ்வளோ இது வர்த்தான்னு தெரியல. மொட்டை அடிக்கிற விஷயம் தான். பட் மொட்டை அடிக்கிறது எனக்கு அந்த விளாக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, ரீல்ஸ் இன்ஸ்டால எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஜனங்க இது எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு. அவ்வளோ மெசேஜஸ், டிஎம்ஸ், மெயில்ஸ், அவ்வளோ மெசேஜஸ். யாருன்னே கூட தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாம் இல்லாம எங்கெங்க இருந்தோம். மை காட், இந்தியால இருந்து இல்ல வெளியூர்ல இருந்தா நிறைய லேடிஸ் நான் கூட பண்ணணும், எப்படி பண்ணீங்க, என்ன ஏது, எந்த கோவில் டீடைல்ஸ் எல்லாம் வேற கேக்குறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா முடி டொனேஷன், நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா நாங்க மோட்டிவேஷன் சேனல் இது பண்றோம், இன்டர்வியூ கொடுங்க, ஓகே நான் இது பண்றேன் அது பண்றேன் எனக்கு இந்த. சோ நிறைய பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதிரே பார்க்கல. நான் இப்படி இவ்வளோ விஷயமான எனக்கு நிஜமாவே தெரியல. எனக்கு உங்களுக்கு ஷாக்கிங் சர்ப்ரைசிங்கா இருக்கோ இல்லையோ, எனக்கு இதெல்லாம் மொட்டை அடிக்கிறது எனக்கு ஷாக்கிங் சர்ப்ரைசிங் இல்ல. மொட்டை அவ்வளவுதான், மொட்டை ஓகே. பட் இது பின்னாடி இவ்வளோ விஷயமா ஜனங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்களா? அது நான் நெகட்டிவா சொல்லல, பாசிட்டிவா சொல்றேன். இது இப்படி ஒரு செலிப்ரேட்டட், இவ்வளோ பாராட்டுகள், இவ்வளோ என்கரேஜ்மெண்ட், இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ், இவ்வளோ லவ், இவ்வளோ அட்மிரேஷன், என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமா வந்து ஒரு அப்படியெல்லாம் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆஹா, இவ்வளோ பெரிய கிரேட் வேலை பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேம்பர்டு ஃபீல் கொடுத்துட்டாங்க. குலதெய்வம் கோவில் வந்தாச்சு. ½ an hour ரீச் ஆயிட்டோம். பாருங்க, இவர் தான் நம்ம குலதெய்வர், ஸ்ரீ வழிக்கரையான். இப்போ அதிர்ச்சியான ஷாக்கிங் சர்ப்ரைஸ் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். எல்லாருமே தப்பா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஹாட் சீட்ல உட்காந்தாச்சு. பெருசா இப்போ ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ரிவீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ரிவீல் பண்ணியாச்சு. எனக்கு அன்னைக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். அப்போ இம்மீடியட் அடுத்த செகண்டே நான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்குமே நான் அசியூம் பண்ற தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வெல்கம் டு மை மொட்டை விலாக். ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நொடியும் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணனா. ஸோ நடுவுல என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அத்தர்வு சும்மா இல்லாம பாருங்க எப்படி ஃபுல்லா வீடியோ ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன். பட் அவனுக்கு தெரியல நான் எந்தெந்த ஆங்கிள் அவனுக்கு ஏன்னா இங்க நான் ஆடாம அசையாம தலையை ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும். அதே மாதிரி எனக்கு சில ஆங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டே இது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, ஒரு ப்ரெஷியஸ் டே. அண்ட் இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா அத்தர்வும் மொட்டை. ஓகே, அவனை நல்லா கன்வின்ஸ் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி, சின்ன பசங்க எல்லாம் அசால்ட்டா என்ஜாய் பண்ணி இந்த வயசுல எவ்வளவு மொட்டை முடியுமோ அடிச்சுக்கணும். விஹானை கன்வின்ஸ் பண்ணவே முடியல, அவன் ஒதுன்னு ஓடிட்டான். சோ அதனால அண்ட் இவர் மொட்டை அடிக்கிறாரு. ஐயோ, என்ன மாதிரி கை, ஸ்டெடி கை, அவ்வளோ ஸ்மூத்தா, ஏதோ ஃபெதர் தலை மேல அப்படியே லேசா இப்படி பிரஷ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டாரு. அண்ட் எனக்கு என்ன என் மொட்டை நானே 360 டிகிரில இருந்து பார்க்கணும் இல்லையா, உங்களுக்கும் காட்டணும் இல்லையா. இதுல எல்லாம் எந்த மாதிரி ஷேம், அசிங்கமா இருக்கு இல்ல, எனக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு ஃபீல். இதுல போய் என்ன இருக்கு, இதெல்லாமே இந்த முடி, நெயில்ஸ் இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல். ஓகே, நீங்க என்ஜாய் பண்றீங்கல்ல, அதுதான் முக்கியம். அண்ட் என்னோட என்ஜாய்மெண்ட் பீக்கஸ்ட் லெவல்ல இருந்தது.
cloud 9 செவன்த் ஹெவன்ல பறந்துட்டு இருந்தேன் நான் அப்போ. சோ அதர்வ வந்து கொஞ்சம் ஆங்கிள்ஸ் எல்லாம் அது என் ஹஸ்பண்ட் வேற அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாரு தலை அசையாத இது பண்ணாதன்னு சொல்லி, ஸோ அவருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, கான்ஷியஸா தான் இருந்தேன். அதே மாதிரி டொனேஷன் இருக்கும் போது நான் கோவிலுக்கு கொடுக்கறது தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து என்ன பண்றாங்க எனக்கு நோ ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ், நிறைய கொஸ்டின்ஸ். அப்பா, எல்லாருக்குமே ஒரு ரீசன் இருக்கு ஏன் மொட்டை அடிக்கிறாங்க. எனக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா நான் ஷேர் பண்றேன். ஏன்னா இப்போ இருக்கிற எக்ஸைட்மெண்ட்ல வந்து அந்த vlog ஃபர்ஸ்ட் நம்ம முடிப்போம். ஸோ வேற என்ன, ஸோ என் மொட்டை வந்து நிறைய பேர் ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்க. தேங்க்யூ 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 சோ மச். முடி பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் தான் அந்த ஷைனே அந்த தலையில இருக்கு. அது அந்த தடவி பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபீல். அது அந்த முடி இல்லாத போது தலை பாத்தீங்கன்னா அவ்வளோ அலர்ட்டா அந்த ஒரு மாதிரி ஸ்டிமுலேட்டர்ஸ். அந்த என் மொட்டை பாருங்க, பை த வே எவ்வளவு அழகா இருக்கு. ஆஹா, பார்க்கும் போதே அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. பார்க்கும் போது இவ்வளவு ஆனந்தமா இருக்கும் போது எப்படி ஃபீல் ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் லேசா தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னாருனாக்கா, இப்போதைக்கு ரொம்ப இது பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்டேஷன் ஆகும், இங்க அங்க ஒரு மாதிரி கூசும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் லேசா அப்படி தடவி விட்டுக்கோங்க, இல்லைனாக்கா பிளட் வந்துரும் நீங்க ரொம்ப அப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லி. ஸோ நானும் ரொம்ப கான்சியஸ் தான் இருந்தேன். ஸோ நல்லா சந்தனெல்லாம் பூசி விட்டுட்டு அவ்வளோ குளுன்னு இருந்துச்சு. நல்லா குளிச்சுட்டு, அண்ட் கோவில்ல அங்க நல்லா பாத்ரூம் ஃபெசிலிட்டியா எல்லாம் இருக்கு. ஸோ நான் வீட்டுல இருந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். சோ அது தலையில வந்து தண்ணி ஊத்தும் போது அது அந்த காத்தெல்லாம் படும்போது ஏதோ பட்டர்ஃப்ளை தலையில ஓடுற மாதிரி இருக்கு. நிஜமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ரொம்ப யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சின்ன வயசுல மொட்டை அடிச்சிருப்போம், அப்பப்போ என்ன ஞாபகம் இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல நான் ஒரே ஒரு மொட்டை திருப்பதியில அடிச்சேன். அதுக்கு அடுத்தது அடல்ட்ஹுட்ல ஃபுல்லா கான்சியஸா தெளிவா நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்து மொட்டை அடிக்கிறது ஃபீல் இருக்கே, ஐயோ. அண்ட் இதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, நான் மொட்டை அடிக்கிறது எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. என் அம்மா அப்பாவே இந்த வீடியோ பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு என் லைஃப்லன்னு. சோ மொட்டை அடிக்கிறது வந்து இந்தியால வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொதுவா இதெல்லாம் எனக்கு புது புது விஷயம். ஓகே, இதெல்லாம் வந்து இப்பதான் நான் வந்து தெரிஞ்சுட்டே வரேன். ஸோ நெகட்டிவ் அப்படி எல்லாம் தான் வந்து அசோசியேட் பண்றாங்க. அப்படி நான் தப்பா இருந்தா நான் என்னை கரெக்ட் பண்ணுங்க. இந்தியன் கான்செப்ட். ஓகே, ஸோ மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே நான் அதனாலதான் மெயின் ரீசன் என் அம்மா அப்பாவுக்கும் சொல்ல. ஏன்னா ரீசன் என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, கன்வின்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். மொட்டை எல்லாம் அடிச்சுட்டு அன்னைக்கு எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ அந்த ஷார்ட் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, பார்த்துட்டு அப்பா சொல்றாங்க அவ்வளோ ஷாக்கா, லைக் 1 hour டோட்டலி ஷாக்டு. இந்த விஷயம் எல்லாம் எனக்கு அப்பா சொன்னாங்க. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு, கோவில்ல இருந்து வீட்டுக்கு திருச்சி போயிட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணி போல அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணும்போது அம்மா போனே எடுக்கல, போன்ல பேச்சே இல்ல. அதுக்கப்புறம் அப்பாதான் பேசினாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லா நரேஷன், என்ன நடந்தது, என்ன அவங்களோட ரியாக்ஷன். ஓகே, இன்னும் அவங்க என்ன பார்க்கல. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபேமிலி ஃபங்க்ஷனு. போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா வந்து என்ன பார்ப்பாங்க. அங்க இன்னும் நிறைய ரிலேட்டிவ்ஸும் இருப்பாங்க. ஸோ அங்க போறோம், நம்ம ராக் பண்றோம், வி வில் ராக். அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியம் அழகா ஆங்கிள், கொஞ்சம் வந்து உட்காரும் போது கொஞ்சம் நல்லா இப்படி எடு அப்படி எடு அப்படி எல்லாம். ஸோ இதெல்லாம் பாருங்க, vlogல ஷேர் பண்றது வேற, ஓகேவா. பட் என்னோட பர்சனல் மெமரிஸ்க்கு கூட தானே இதெல்லாம். நான் எப்ப எனக்கு மூடு வருதோ ஏன்னா முடி என்ன டக்குன்னு வந்துரும். இப்பயே வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1 mm 2 mm முடி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஷைனி அழகான மொட்டை எல்லாம் நமக்கு மறுபடியும் எப்போ நான் பாக்குறது. பாருங்க, நம்ம குட்டி மொட்டை, அவன் என்ன ஸ்ட்ரிக்டா எடுக்காதன்னு சொன்னா நான் ஒரே ஒரு கிளிம்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அவன் வீடியோல கூட வரமாட்டான். பட் அவன் நல்லா சூப்பரா கேரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா டொப்பி போட்டிருக்கான். எனக்கு வந்து தலை கவர் பண்றதே பிடிக்கல. நான் எனக்கு ஃபிளாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா முடி பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்துரும். எனக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த மொட்டை ஃபேஸ் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணணும். சோ வெளியில போகும்போது கூட எனக்கு அந்த தலையில ஏதாவது கேப் போடுறது, துப்பட்டா போடுறது, ஷால் போடுறது எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுள் இல்ல. ஃப்ரீயா விட்டாதான் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. எனக்கே மொட்டை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச். உங்களோட காம்ப்ளிமெண்ட், உங்களோட லவ், வஞ்சனை இல்லாம பஞ்சம் இல்லாம சோ மச் லவ்.
கும்பகோண கல்யாணம் பிளஸ் போனஸா கோவில் தரிசனம் பிளஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் ஷாப்பிங், நம்ம குலதெய்வ கோவில்ல தரிசனம், என்னோட மொட்டை, வெதர், கோவில் பிரசாதம் சூப்பரா இருந்துச்சு. இந்த ட்ரிப்பே பாத்தீங்கன்னா பிளெஸ்ட் ட்ரிப் அண்ட் ஒரு ஸ்பெஷல் கூஸ்பம் மூமெண்ட் நடந்துச்சு கோவில்ல. சோ நைஸ். குட் ஆன விஷயம், பேட் ஆன விஷயம், அக்லியான விஷயம், குட் பேட் அக்லி, உப்புருக்காக பிரோஜனம் இல்லாத விஷயம், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம், மட்டமான எல்லா மாதிரி விஷயம் நீங்க கேட்கறதுக்கு பொறுமையா டைம் கொடுத்து பாருங்க. இந்த வீடியோவே நான் மொட்டை அடிச்சிருக்கேன், புலம்பிட்டு இருக்கேன், எக்ஸைட்மெண்ட்ல புலம்பிட்டு இருக்கேன். சோ இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். லவ் யூ. இதுதான் இன் ட்ரூ சென்ஸ் பிளெஸிங். நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க கேக்குறதுக்கு, இல்ல என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு. சோ ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிச்சு. போற வழியில ஒரு ஸ்நாக் குறுக்கிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்ல எனக்கு கோயில் பிரசாதம் ரொம்பவே இறங்கவே இல்லை. ஏன்னா ஒரு மாதிரி பட்டர்ஃபிளைஸ் இன் மை ஸ்டமக்னு சொல்லியா. சோ கரெக்டா ஈவினிங் போல லைட்டா ஒரு பசி. சோ இவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே ஒண்ணுமே வேணான்னுட்டாங்க. சோ நான் பாட்டுக்கு ஜாலியா வந்து சூடா பஜ்ஜி போடுறது பார்த்தாக்கா பஜ்ஜி காலி ஆகி போச்சு நான் போற வரைக்கும். சரின்னு இந்த பக்கோடா ஒரு சூடா டீ குடிச்சிட்டு, இவங்களுக்கு ஜிகர் தண்டா அது பாட்டில் இருந்துச்சு, அதுவும் நல்லாதான் இருந்துச்சு. அது வாங்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைட்டுக்கு வெளியில இது டிஃபன் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அடுத்த நாள் காலையில பெங்களூர் கிளம்புறோம். அடுத்த நாள் காலையிலனா நாளைக்கு நெக்ஸ்ட் டே. சோ இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் டே ஓகேவா. இப்போ இன்னைக்கு வந்து டேட் 4 செப்டம்பர். சோ நாளைக்கு ஓகே, அதாவது 5ஆம் தேதி. சோ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு விட்டு வெளியில போறேன் வித் மை மொட்டை. ஓகே, என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு. சோ அந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்றேன், பார்ப்போம். நான் முடிஞ்ச அங்க இருந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸும் போடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா என்ன பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அதை நான் கேப்சர் பண்ணும். இதான் அன்னைக்கு நைட் ஆர்டர் பண்ண டின்னர். அடுத்த நாள் காலையில பெங்களூர் கிளம்பி வந்தாச்சு. ஷாப்பிங் ஹால்ல ரொம்ப ரஷ் பண்ணி இந்த பியூட்டி நான் யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் காட்டியிருந்தேன். ஸோ நான் வந்து அதே தான் சேம் டு சேம் ரிப்பீட் பண்ண போறேன். ஸோ அமேசான்ல கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போது 15ஆம் தேதியில இருந்து 15th செப்டம்பர். ஸோ 50 to 80% ஆஃப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கால் அவுட் ஹால். ஸோ இதுல 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து இது வந்து நல்ல லியூமினேட்டட் லுக் கொடுக்கும், லியூமினஸ் ஃபினிஷ் கொடுக்கும். இது வந்து நான் பேஸா யூஸ் பண்றேன். மேக்கப் எல்லாம் யூஸ் பண்றதுல இது போட்டாக்கா உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல ஃபேஸ்ல. இது ஆஸ் அ மேக்கப் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க மேக்கப் யூஸ் பண்ணா. ஸோ வந்து லவ் சைல்டு மசாபாவோடது. இதுல வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கு. நான் வந்து நேச்சுரல் காசிப் கேர்ள் போல இருக்கு இதோட ஷேடு பேரு. சோ ரொம்ப இதுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ரஷும் இருக்கு. ஓகே, சோ கையிலேயே நான் அப்ளை பண்ணிப்பேன், ப்ரஷ் கூட யூஸ் பண்றதுல. அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்மட்ச் பண்றதுக்கு ஃபேஸ்ல நல்லா ஈவனா அப்ளை பண்றதுக்கு இது இருக்கு. சோ நல்ல ஒரு ஷைனி லுக் கொடுக்குது, நல்லா பிளம்பா ஒரு மாய்ஸ்சரைஸ்ட் ஃப்ரெஷ், ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ அந்த மேக்கப் ஒரு ஹெவியா கிராக்கியா கேக்கியா எல்லாம் இல்ல. சோ இது 100% மஸ்ட். இதுல வந்து சின்ன மினியேச்சர் கூட இருக்கு உங்களுக்கு. சோ இது நீங்க டவுட்ஃபுல் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றது, ஸோ ஏன் மாதிரி நீங்க கூட மேக்கப் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்க மினியேச்சர் வாங்கிக்கலாம், செம்மையா இருக்கும். அதை நம்ம கேரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இன்னும் 2-3. ஒன்னு வந்து காஜல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லவ் சைல்டு மசாபா ஓடது குட்டி குட்டி பாக்கெட் லிப்ஸ்டிக்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர், அதாவது மார்னிங் டு நைட் வரைக்கும் இது சூப்பரா ஸ்டே பண்ணும் மேட் லிப்ஸ்டிக்ஸ். இது வந்து பிரவுன் ஷேட்ஸ் ஓடது பேக் ஆஃப் 3 வாங்கியிருக்கு. இது சிங்கிளா வாங்க முடியாது, 3 தான் வாங்கணும். ஸோ குட்டி குட்டி லிப்ஸ்டிக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லிப்ஸ்டிக் வாங்கி அது காலகாலமா யூஸ் பண்றதுக்கு தலைவலி. இது பெஸ்ட். சோ இதுல ஒரு ஷேட் தான் வந்து நான் நேத்து கல்யாண வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, கும்பகோண கல்யாணத்துல அது யூஸ் பண்ணிருந்தோம். செம்மையா இருக்கு. என்னோட ஸ்கின்னுக்கு என்னோட கலருக்கு பர்ஃபெக்ட். சோ இது மேல நீங்க வேணும்னா ஜெல் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். சோ அது மாதிரி தான் இந்த டிண்டட் லிப் ஆயில், லிப் ஜெலாட்டோஸ். சோ இது நல்லா டிண்டடா இருக்கும். சோ இது மட்டும் ஆஸ் இட் இஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல ஏதாவது லிப்ஸ்டிக் மேல இது வந்து ஆஸ் அ கிளாஸ் ஒரு நல்ல ஷைனி எஃபெக்ட் வேணும்னா யூஸ் பண்ணலாம். ஆனா ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்றேன். அந்த 2 ஷேட், ஒன்னு வந்து பிளம், இன்னொன்னு வந்து குவாவா கிளிட்ஸ்ன்னு வாங்கியிருந்தேன். சோ சூப்பர். ஸோ இதுலயும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு. இது வந்து நம்மளோட ஷிமர் ஷைன். ஸோ நல்ல ஒரு நேச்சுரல் ஷேட்ல ஜஸ்ட் டச் அப் பண்றது ஒரு ஐ ஷேடோ. லேசா கையில நான் அப்படியே கொஞ்சம் டேப் பண்ணிருவேன், அவ்வளவுதான். இது வந்து நம்ம கலர் பார் காஜல், கலர் பார். ஸோ இது என்னோட காஜல் எசென்ஷியல். இது இல்லாம நான் வெளியிலேயே போக மாட்டேன், வீட்டு விட்டு வெளியிலேயே போக மாட்டேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் குட்டி குட்டி 5 ஐட்டம்ஸ் பேசிக் எசென்ஷியல்ஸ். ஸோ அந்த ஐ ஷேடோ மட்டும் நான் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றேன், பட் நல்லா இருக்கு.
போட்டதே தெரியாது. லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.